உரிமையில போயிட்டு நான் கிட்ட போயிட்டு பேசும்போது அப்படியே கேட்டேன். ஆனா இது மாதிரி நாங்க ஜிம்பாசிவன் ஒரு 700 குடும்பம் இருக்கேன்னா எங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாம சுத்தி நிக்கிறோம். எங்க போனாலும் போலீஸ் பிடிப்பான். நைட் ஆனா எங்க மூஞ்செல்லாம் பாருங்க, அவர் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. ஆமா, நைட் ஆனா போலீஸ் தொல்லை, அவ்வளவு பெரிய தொல்லை இருக்கு எங்களுக்கு. போலீஸ் சொல்லியா இருக்கட்டும், ரோட்ல பாக்குறேன் ரவுடி பையன், பொறிக்கு பையன், அப்படி எங்க அடையாளமே அதான். அந்த அடையாளத்தை உடைச்சி விஜய் அண்ணங்களை ஒரு பெப்சில நான் பேசும்போது என்ன இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லை, ஒரு ஐடி கார்டு கூட இல்லை. ஜிம்பாய்ஸ் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஜிம்பாய்ஸ் யூனியன் ஆரம்பிச்சு போகோன்னு வந்து அது ஒரு அடையாளம் இல்லாம தான் உட்காந்துருந்தோம். நான் கேஷுவா சொல்லிட்டு போறேன், இந்த மாதிரி யூனியன் இருக்குன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. நாள் தாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் தான் இல்ல. அண்ணன் வந்து ஈக்குவலா சேர் ஒரு இடத்துல போடுறாரு, ஒரு இடத்துல உட்காந்தாரு, அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சேர் கொண்டு வாங்க சொல்லி சேர் போட்டாருங்க. நான் அங்கேயே நின்னுக்கிறேன். போயிட்டு அங்கே போய் கூட்டினப்போ பிரபு கூப்பிடு, தீனா கூப்பிடு, குட்டியை கூப்பிடு, கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சாரு ஈக்குவலா. அந்த இடத்துல இல்லை ஈக்குவலா உட்கார கூட அந்த இடத்துல உட்காரும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அலருது அப்படியே. நான் அது இவங்களை கூப்பிட்டு எதுக்கு உட்கார வச்சாரு யாரும் தெரியாது. நான் சொல்லிட்டு யாருக்கும் அவுட்டர்ல தெரியாது. இவ்வளோ ஈக்குவலா உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. அப்படியே ஆடிட்டேன், காலுக்கெல்லாம் நடுங்கிச்சு. இல்லை நான் உட்காரலன்னா கூட கேட்கல. அவர் உட்காருங்க என்ன நீங்கள் இன்னும் அப்படியே அப்படியே கண்ணே கலங்கிச்சு. சரி என்ன இது என்ன சொல்ல பார்த்தா நான் பேசிட்டேன். ஆர்கே செல்வமணி சார் கிட்ட, அவர் தான் பெப்சியோட தலைவர். நான் பேசிட்டேன், நீங்கள் போய்ட்டு 10 நாளில் போய் ஆஃபீஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்குன்னாரு. அப்படியே எனக்கு அவர் சொல்லும் போது அவர் கண்ணே பார்த்தேன், நான் என் கண்ணை கலங்க, அவர் கண்ணை பார்த்தேன். அவர் எங்களை என்னவா நினைச்சாருன்னு தெரியல, அவர் கண்ணே கலங்கிருந்தது. இவங்களுக்குலாம் ஒரு அடையாளம் இல்லாம இருக்காங்க எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்க இப்போ ஒரு ஜிம்பாய்ஸியா பெரிய பெப்சில சேர்றனாக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எங்களுக்கு எல்லாமே அவரு தான். இன்னைக்கு நாங்க எங்க ஆபீஸ்ல அண்ணன் போட்டோவை தான் பெருசா விஜய் போட்டோ தான் வச்சிருக்கோம். அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாங்க எல்லா யூனியன்ல. ஆனா எங்க யூனியன்ல இன்னைக்கு பெரிய தளபதி அண்ணன் போட்டோ தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் 800 குடும்பங்க இப்ப வாழுது நல்லா. இப்போ நான் பெப்சி அங்கீகரம்னா எங்களுக்கு வீடுல இருந்து என்னன்னா ஸ்பெஷலிஸ்டோ இது அனைத்தும் எங்களுக்கு கிடைக்குது. இது யாரால மட்டும் விஜய் அண்ணன். அவருக்கு இந்த நேரத்துல நாங்க வந்து கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா என்னன்னா எங்களுக்கு மெடிக்கலே இல்லை, எங்களுக்கு ஒரு அடிப்பட்டால ஒரு மெடிக்கல் இல்லை. உங்களுக்கு மெடிக்கல் இருக்காரு கேக்குறாரு அண்ணன். என்ன இல்லை நான் மெடிக்கல்லாம் இல்லைண்ணா எங்களுக்கு. அப்படியா, சரி ஓகே. ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு வந்து பேசுறேன். கரெக்டா அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மெடிக்கலா ஓகே நான் பேசிட்டேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் பேரை கூட சொன்னாரு. உங்களுக்கு அந்த கார்டு ஹாஸ்பிட்டல் பேர் இல்லையா, எல்லா யூனியன்ல இருக்கு, உங்களுக்கு ஏன் இல்ல அப்படின்ட்டு அந்த கார்டை சொல்லி கேட்டு எங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்தோம். வெளியே நிக்கிறேன், அஸ்லே நான் அப்பதான் வெளியே வராரு. நான் பெரியாள் நினைச்சு நண்பா இங்க வா அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் ஜிம்மி கிளினா. அசிஸ்டன்ட் வாங்க, இவரை நான் டெய்லி செட்டில் பார்க்கணும், யூரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தூக்கி போடுங்கண்ணா அவங்க. சரி அப்படியே எனக்கு தெரியல போன புதுசில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அவர் சொன்ன மாரி ஜிம்மிக்கிளி எங்கன்னு கேட்டுனே இருப்பார். நிற்க வை, இங்கே நிற்க வை, அங்கே நிற்க வை, இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. வந்து இதுதான் பெரிய இதுவே.